நாட்டில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் தினமும் அடையாளம் காணப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே மன்னார் மாவட்டத்திலும் டெங்கு நோயாளர்களின் தாக்கம் அதிகம் காணப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற பல இடங்களிலே நாங்கள் பொது சுகாதார பரிசோதனையூடாக டெங்கு பெருகக்கூடிய இடங்களை நாங்கள் பரிசோதித்த பொழுது பாடசாலைகள், அரசு நிறுவனங்கள், பொது இடங்கள் மற்றும் தனியார் காணிகள், அதே போன்று கட்டடங்கள் கட்டுகின்ற இடங்களிலே பல இடங்களிலே 50க்கும் மேற்பட்ட இடங்களிலே 50%க்கும் மேற்பட்ட இடங்களிலே டெங்கு பெறுவதற்கான குழம்பிகள் காணப்படுகின்றன. இதற்கு எதிராக நாங்கள் வீடுகளிலும் பரிசோதித்து பலருக்கு நாங்கள் எச்சரிக்கை அறிக்கையினை வழங்கியிருக்கின்றோம். அதே போல் பொது இடங்கள், குறிப்பாக பாதை ஓரங்களிலே கான்கள், அதே போன்று நீர்கள் தேங்கி நிற்கக்கூடிய இடங்கள், இவ்வாறான இடங்களிலே பொதுமக்கள் வீசுகின்ற கழிவுப் பொருட்கள், அதே போன்று குப்பைகளை கொட்டுவதனூடாக டெங்கு பெறுவதற்கான சந்தர்ப்பம் அதிகமாக காணப்படுகின்றது. அதே போல் பொதுமக்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் டெங்கு பெருக்கத்தை கட்டுப்படுத்த முடியாது. உங்களுக்கு தெரியும், மன்னார் மாவட்டத்திலே டெங்கு நோயாளர்கள் இதுவரை சுமார் 47 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். வைத்தியசாலையில் தற்பொழுது சிலர் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கின்றார்கள். மன்னார் மாவட்டத்திலே டெங்கு பெருகுமா இருந்தால் இவ்வாறான குடம்பிகள் பெருகக்கூடிய இடங்கள் அதிகம் காணப்படுவதனால் இவற்றை கட்டுப்படுவது கடினமாக இருக்கும். ஆகவே நான் பொதுமக்களிடம் வினயமாக வேண்டிக் கொள்வது என்னவென்றால், உங்களுடைய வீடு, சுற்றுப்புற சூழல், அதே போன்று வீட்டுக்கு உள்ளேயும் இருக்கின்ற நீரை பாவித்து வைத்திருக்கின்ற இடங்கள், அதே போன்று குளிர்சாதன பெட்டிகளை அடிக்கடி நீங்கள் கவனிக்க வேண்டும். அதே போல் பக்கத்தில் இருக்கின்ற மூடப்பட்டு கைவிடப்பட்டிருக்கின்ற காணி நிலங்களை நாங்கள் சுத்தப்படுத்துவதற்கு உரிய சுகாதார வைத்திய அதிகாரிக்கு அறிவிக்க வேண்டும். அதே போல தான் பொது இடங்களிலே குப்பை கொட்டுவதை நகர சபை, அதே போன்று பிரதேச சபையின் ஊடாக இவற்றை நாங்கள் விரைவாக சுத்தப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தனிய சுகாதார துறையினால் மாத்திரம் டெங்கு நோயை கட்டுப்படுத்துவது கடினம். அதே போன்று பொதுமக்களிடம் மற்றொரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். காய்ச்சல் இருக்குமா இருந்தால் சிறுவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், அதே போன்று முதியவர்கள், நாட்பட்ட நோயுடையவர்கள் காய்ச்சல் இருக்குமா இருந்தால் 24 மணித்தியாலங்களிலே நீங்கள் பார்த்து குறையாவிட்டால் உடனடியாக வைத்தியசாலைக்கு சென்று உரிய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லாதவர்கள் 2 நாட்கள் பார்த்து உங்களுடைய ஃபுல் பிளட் கவுண்ட், அதே போன்று டெங்குக்காக செய்யப்படுகின்ற NS1 என்கின்ற பரிசோதனை மாவட்ட பொது வைத்தியசாலையில் காணப்படுகின்றது. ஆகவே வந்து உரிய காலத்துக்கு வந்து நீங்கள் பரிசோதனைகளை மேற்கொண்டு நோயினை கண்டறிய முடியும். அதே போல தான் வெறுமனே வீட்டிலே இருந்து கொண்டு மருந்துகளை குடித்து நாள் சென்ற பின்னர் வராமல் நீங்கள் உடனடியாக 2 நாட்களுக்குள் வந்தீர்களாக இருந்தால் டெங்கு நோயின் தாக்கத்தில் இருந்து விடுபடுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படுகின்றது. டெங்கு நோய் பெருக்கத்தை தடுப்பதற்காக நாங்கள் நிறுவன ரீதியாக, நாங்கள் அரசு நிறுவனமாக இருந்தால் தினமும் அரை மணித்தியாலங்கள், அதே போல் பாடசாலையில் இருக்கின்ற மாணவர்களை அறிவுறுத்துவதன் மூலமாக ஆசிரியர்களும் ஒன்று சேர்ந்து இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். பொது இடங்களிலே தொண்டர் நிறுவனங்கள், அதே போன்று முற்படையினரின் உதவியுடன் நகரசபை மற்றும் பிரதேச சபை உறுப்பினருடன் சேர்ந்து குப்பைகளை உடனடியாக அகற்றுவதன் மூலமாகவும், காணிலே காணப்படுகின்ற நீர் தேங்கக்கூடிய கொள்கலங்களை அகற்றுவதன் மூலமாகவும் இவற்றினை கட்டுப்படுத்த முடியும். பொதுமக்கள் தங்களுடைய சுற்றுப்புற சூழலை தினமும் அரை மணித்தியாலங்கள் சுத்தப்படுத்த வேண்டும். சுத்தப்படுத்தி உரிய முறையிலே அவற்றை அகற்றுவதன் மூலமும் இந்த டெங்கு நோயிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். வீடுகளை பரிசோதித்த போது நாங்கள் 1500 வீடுகளிலே நாங்கள் பரிசோதனை மேற்கொண்டு அவர்களுக்கு எதிராக நாங்கள் பலருக்கு நாங்கள் எச்சரிக்கை நோட்டீஸ் வழங்கியிருக்கின்றோம். அதே போல் உங்களுக்கு தெரியும், அரசு நிறுவனங்களிலும் இவ்வாறான எச்சரிக்கை நோட்டீஸ் வழங்கியிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அங்கும் டெங்கு குடம்பிகள் பருவதற்கான இடங்கள் அடையாளம் காணப்பட்டன. அதே போல் பாடசாலைகளிலும் கணிசமான இடங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. அதே போல் பொது இடங்கள், அது மாத்திரமல்ல மத நிறுவனங்களிலும் நாங்கள் டெங்கு குடம்பிகளை அடையாளம் கண்டு அழிப்பதற்குரிய அறிவுரைகள் வழங்கியிருக்கின்றோம். இலங்கையிலே வடமாகாணமும் ஒரு குறைந்தளவு எண்ணிக்கையான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருந்தாலும் மன்னார் மாவட்டத்திலே இருக்கின்ற 5 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலே அதிகளவான நோயாளிகளை எங்களுக்கு முசலி
சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலும், மாந்தை மேற்கு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலும், அதனைத் தொடர்ந்து 23 நோயாளர்கள் மன்னார் நகர் பகுதியிலும், அதேபோல் நானாட்டான் பகுதியிலே குறிப்பாக அங்குதான் அதிகமான கடந்த காலங்களில் நோயாளர்கள் இருந்தாலும் இந்த தடவை 10 நோயாளர்களும், அதேபோல் மடு ஏரியாவிலும் இருந்து 6 நோயாளர்களும் இடங்காணப்பட்டிருக்கின்றார்கள்.